ஒரு போன்ல இருக்காரு, இல்ல டிவியில இருக்காரு, இல்ல ஏதாவது தேவையில்லாத வேலை ஈடுபட்டு இருப்பார். வீட்டுல இருக்கும் வீட்டுல இருக்கிற காலத்துல உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில நீங்கள் அமைதியான ஒரு ஆசிரியர், வாயை திறக்காத ஆசிரியர், பாடத்தை வாயை திறந்து சொல்லாத ஆசிரியர், அமைதியாக பாடம் நடத்தக்கூடிய ஒரு சைலண்ட் டீச்சர் நீங்க செய்வதை உங்கள் குழந்தைகளை உற்று கவனிக்கிறது. நீங்க குர்ஆன் கையுமா இஸ்லாமிய புத்தகங்கள் கையோட நல்ல நிலைப்பாட்டோட நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு செல்போன் தான் வேறுன்ற அதம்பா பிடிவாட்டும் உள்ளங்களை வந்திருக்காது. எத்தனையோ குடும்பங்களில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே தவறான காட்சிகளை காண்பிப்பதால் தான் அந்த பிள்ளைகள் இப்படிதான் வாழணும் பலத்து, செல்போனோட சாப்பிடணும், செல்போனோட தூங்கணும், செல்போனோட கழிப்பறைக்கு போகணும் என்ற எல்லாவற்றையும் தீமைகளின் நன்மைகளாக அந்த குழந்தைகள் பாதிக்கின்றன. இதையெல்லாம் பேர் ஆபத்து என்பதை ஆய்வாளர்களும் நமக்கு மிகப்பெரிய ஒரு புள்ளி விவரத்தை தந்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள், மனித போர்களில் மிருகங்கள் தான் வாழ்வார்கள் என்பதையும் செல்போனுடைய ஆற்றலினுடைய பின்னணியை நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறது. மறுமை நாளில் ஒவ்வொருத்தரும் மாற்றுவோம். அப்ப மாற்றும் போது அல்லாஹ் சொல்லுவான், நீ இந்த தப்பு பண்ணி இருக்கிறே மாற்றின. அப்ப அந்த அடியான் சொல்லுவான், ரப்பனா ஆத்திஹிம் லிஸையின் மினல் அஸாபி லஅனன் கபீரா. யா அல்லாஹ், நான் தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணல, எனக்கு தப்பு பண்ற எண்ணமும் இல்ல, நான் இன்னொருத்தரை பார்த்து கேட்டு போனேன். அப்படின்னா யாரை பார்த்து கேட்டு போனேன்? அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த பிள்ளை சொல்லுவான், நான் என் தந்தையை பார்த்து கேட்டு போனேன், நான் என் தாயை பார்த்து பெற்று போனேன். அப்படி என்றால் அடியான் சொல்லுவான், ரப்பே, எனக்கு நீ தண்டனை தருவதாக இருந்தால் எனக்கு ஒரு மடங்கு தான், ரப்பனா ஆத்திஹிம் என் தந்தை தாய்க்கு 2 மடங்கு தண்டனையை கொடுக்குவான். உலகத்துல எல்லாம் மணியே முன்பே என்று கொஞ்சியன்னா அந்த குழந்தை மரண நமக்கு எதிரியா நிற்கும். ஏன்னா நரகத்துடைய தண்டனையை பார்த்த எல்லாருக்கும் கதி கலங்கும். அப்ப இவன் சொல்லுவான், 2 வகையான தண்டனை என்னுடைய பெற்றோருக்கு. ஏன்னா அவங்க தான் என்ன வழி நடத்தினாங்க, அவங்க தான் என்ன தப்பான வழியை அழைச்சி சென்றாங்க. அந்த ஆயத்தில் அல்லாஹ் 2 தண்டனையை வெளிப்படுத்தி பேசுவான். ஒண்ணு 2 வகையான தண்டனை கூறுறது, மற்றொன்று அவர்கள் மீது நீ சபித்து விடுகிறது என்று இந்த அடியான் நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்கும் பொழுது சொல்லுவான் என்பதாக குர்ஆனிலே பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் எதை காட்டுகிறது? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்வதையும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்து காட்டுவதுதான் உங்கள் பிள்ளை